இது ஆக்சுவலா புக்லயே இருந்தது. ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க. அந்த பேரை மட்டும் மாத்தி கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. The present age of Reena and Usha are 24 and 36 years respectively. Find the ratio of Usha and Reena's age before 8 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒன் லைன் கதை. சரியா? ஒரு சிம்பிளான கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரீனான்னு ஒருத்தர் எடுத்துக்கிறேன், உஷான்னு ஒருத்தர் எடுத்துக்கிறேன். அவங்களுடைய தற்போதைய வயது, ஒருத்தருக்கு ரீனாக்கு 24 வயசு, உஷாக்கு 36 வயசு. ஏன்னா ரீனாக்கு 24, உஷாக்கு 36 இப்படிதான் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சொன்ன பேருக்கு ஃபர்ஸ்ட் இயர், ரெண்டாவது சொன்ன பேருக்கு ரெண்டாவது வர அந்த நம்பரு. சரியா? இந்த வயசு இப்ப கொடுத்துருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேரோட பிரசன்ட் ஏஜ், தற்போதைய வயது. சரியா? 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இங்க இருந்து 8 கழிக்கணுமா? கழிச்சிங்கன்னா ரீனாக்கு 16 வயசு இருக்கும், உஷாக்கு 28 வயசு இருக்கும். கரெக்டா? ரெண்டு பேருக்குமே 8 வருஷம் குறைஞ்சிருக்கும். சோ இப்ப தெளிவா புரியும் பாருங்க. இதுல 4ஆம் வாய்ப்பாடுல இது அடிக்கிறேன்னா இது 4 முறை, 4ஆம் வாய்ப்பாடுல இது அடிச்சா 7 முறை. சோ எனக்கு கிடைச்ச ஆன்சர் பிரகாரம் ரீனாக்கும் உஷாக்குமான ரேஷியோ 4:7. ஆப்ஷன்ல 4:7 இருக்கா? இருக்குன்னு பார்த்த உடனே டிக் பண்றாதீங்க. கொஸ்டின்ல இது கேட்கல. நம்ம கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ரீனா, அதுக்கப்புறம் உஷா. கரெக்டா? ஆனா கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் உஷா, அதுக்கப்புறம் ரீனா. சோ யார ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ உஷாவை ஃபர்ஸ்டும் ரீனாவை செகண்டும் மாத்தி எழுதிக்கிறேன். அப்படி மாத்தி எழுதுனா இங்கேயும் அந்த நம்பர்ஸ் மாறும். அப்படி மாறுச்சுன்னா 7:4 இருக்கா? அந்த 7:4 தான் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன்.